தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து சிஎம் ஆக்கிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் கண்ணாடியை பார்த்து துப்பிக்கோங்க. முக்கியமா பெண்கள், முக்கியமா குடும்ப பெண்கள் வந்து இதை நீங்க பண்ணியே ஆகணும். ஏன் கண்டிப்பா ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு முட்டை வாங்கி உட்காந்து உங்க அண்ணன் மூஞ்சில போய் தூ அப்படின்னு துப்புறியா நீ? இல்ல முட்டை வாங்கினதுக்காக ஓ மூஞ்சில எல்லாரும் சேர்ந்து தூ அப்படின்னு துப்புவோமா? என்னடி பழக்கம்? உங்க கட்சியில இருக்க எல்லா முண்டங்களும் யார பார்த்தாலும் தூன்னு துப்பிக்கிட்டு இருக்கீங்க. துப்பு கட்ட முண்டங்கள் சும்மா இந்த ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றது, காசு வாங்கிக்கிட்டு இஷ்டத்துக்கு எவன் திருட்டு தரமா அவனுக்கு கூட உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை நிப்பாட்டி. இல்லையா நீ இப்ப துப்புன பாரு, இந்த மாதிரியான ஒரு துப்பு டிவிகே காரங்களும் மக்களும் டிவிக்கு ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க மூஞ்சில துப்புனோம்னா ஒரு நாள் இல்ல ஒரு மாசம் நீ உட்காந்து குளிப்ப. பாத்துக்கோ சரியா? அண்ணன் வந்து ஆன்லைன்லயே வந்து சரக்கு வந்து வாங்கிக்கலாம். ஒயின் ஷாப்லாம் போயிட்டு கஷ்டப்படுறாங்கல்ல கணவர்கள். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல போயிட்டு உங்க நியர்பைல என்ன ஷாப் இருக்கோ அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன விதவிதமா என்ன சரக்கு இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பே பண்ணா போதும். அதை எடுத்துட்டு போய் காட்டினீங்கன்னா ஈஸியா கொடுத்துருவாங்க. பாருங்களேன், தமிழ்நாட்டுல ரேஷன் கடையில கூட இந்த வசதி கிடையாது. இப்படி தாவேக்கா அமைச்சர் வந்து ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றத பத்தி நீ பேசுறியா? ஒரு இளவும் தெரியாம போய் பேசி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிருக்கீங்க. இல்ல எல்லாம் தெரிஞ்சு திருட்டுத்தனமா என்ன நான் எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுதோ அதுக்கு கூட இருந்து காசை வாங்கிட்டு குழி பறிச்சுட்டு இருக்கீங்க தமிழருக்கு எதிராக. உங்க பேர் மட்டும் தான் நாம் தமிழர் கட்சியை ஒழிஞ்சு தமிழின துரோகி கட்சின்னு அது நீங்க மட்டும்தான். உங்க கட்சி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு கட்சி. உங்க கட்சி கிட்டத்தட்ட நக்சலைட் கட்சிக்கு ஈடான ஒரு கட்சி. உங்க கட்சியில இருக்க உங்க தலைவனை எவ்வளவு பண்ணுவோம் வைத்தறிச்சல் பக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். வீரவசனம் பேசிக்கிட்டு வாயை திறந்தாலே பொய் பொரடு இவ்வளவு கதை பேசுற உங்க அண்ணனுக்கு அதுவும் முட்டை வாங்கினா உங்க நொண்ணனுக்கு நீங்க காலம் தூக்கி விட்டுக்கிட்டு இப்படி பொய் பேசிக்கிட்டு கேவலமா உங்களுக்கு குரூப்ல வர மெசேஜஸ்க்கு காசை வாங்கிட்டு நீங்க போடுறீங்கன்னா மக்களோட செல்வாக்குள்ள இப்ப ஜெயிச்சிருக்க சிஎம் சாருக்கு நாங்க எவ்வளவு தூரம் விசுவாசமா இருப்போம். மக்களுக்கு எவ்வளவு தூரம் நல்லது நடக்கணும்னு நினைப்போம். பெண்கள் வந்து வயசானவங்க, குழந்தை வச்சுட்டு இருக்கவங்க, கர்ப்பமா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் போயிட்டு கால் கடுக்க காலில இருந்து அந்த கியூல நின்னு ரேஷன் கடையில அரிசி பருப்பு சக்கரை எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அண்ணன் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான வந்து விஷயத்தெல்லாம் அறிமுகப்படுத்தாம ஒயின் ஷாப்ல போயிட்டு கஷ்டப்படுறாங்க ஆண்கள், குடிமக்கள். அவங்களை வந்து அப்படியே அசிங்கப்படுத்த கூடாது. அவங்கள நம்ம நாட்டு குடிமக்கள். இதுக்கு பின்னாடி அரசியல் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். அரசோட அனுமதி வாங்காத நிறைய போலி மது பாட்டில்கள் இப்பயும் விற்பனைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அரசோட அனுமதியே இல்லாம. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கரூர் கம்பெனி. அது மட்டும் இல்ல 10 ரூபாய் ஒழிக்கணும். அதுவும் இல்லாம குடிக்காத எவனையும் இங்க குடிக்க சொல்லி யாரும் வற்புறுத்தல. குடிச்சாகணும்னு கட்டாயம் இங்க யாருக்கும் கிடையாது. குடிச்சுட்டு இருக்கவனால மத்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அந்த குடியால அவனும் கெட்டு போயிடக்கூடாது. சோ ஒரு இடமா உட்காந்து குடிச்சு தொலைங்கடான்னு சொல்லி தான் விஷயத்தை கொண்டு வரது. அதுக்கு பின்னாடி இருக்க ஊழலையும் ஒழிக்கிறாங்க. இந்த எந்த இளவையும் தெரியாம எல்லாத்துக்கும் விஜய் வந்து கிடைக்கிறேன். கடந்த 5 வருஷம் அசிங்கமா உனக்கு கேட்கிறேன். கடந்த 5 வருஷம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ரொம்ப டீசெண்டா உனக்கு கேட்கிறேன். ஏண்டி நடிகர் சொல்றியமா? உங்க அண்ணன் நாசா சயின்டிஸ்டா கூட்டு வந்தீங்களா? சரி நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் நடிகர் தானாலும் நடிகராவும் ஜெயிச்சிட்டாரு, ஒரு அரசியல்வாதியாவும் ஜெயிச்சிட்டாரு. சரியா? மக்களோட மனசுல இருக்காரு, மக்களோட மனசை வென்றுட்டாரு. உங்க அண்ணன் மேல மக்களுக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. நம்ம மானூர்கா ஆமக்கறி இன்னும் உங்க அண்ணன் டைனோசர் கறி மட்டும் தான் இன்னும் சாப்பிடல. மக்களோட மனசை வென்று ஒரு நடிகராவும் ஜெயிச்சிருக்காரு, ஒரு அரசியல்வாதியாவும் ஜெயிச்சிருக்காரு. உங்க அண்ணன் இயக்குனராகவும் முட்டை, ஒரு நடிகராகவும் முட்டை, அரசியல்வாதியா டபுள் ஆம்லெட். இந்த மனுஷனை தூக்கிட்டு நீங்க வந்து காலையில வந்து தவைக்காவை பத்தி கடிக்கிறது, மத்தியானம் 2 வீடியோ, நைட் 2 வீடியோ. இந்த பொழப்புக்கு நான் சொல்ல மாட்டேன்.